ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வரலட்சுமி விரதத்தினுடைய 2வது பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பகுதியில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, பூஜையை யார் யார் செய்யலாம், விரதத்தை தவிர்க்க வேண்டியவர்கள் யார், வீட்டு பூஜை எப்படி நம்ம இந்த வழிபாடுகளை செய்யலாம், நெய்வேத்தியம் அன்னைக்கு படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் என்ன, புனர் பூஜை என்றால் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜையினால் ஏற்படுகின்ற பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ பூஜையை யார் யார் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், இந்த வரலட்சுமி விரத பூஜையை நோன்பு இருக்கிறவங்க தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நோன்பு இல்லாதவங்களும் இந்த பூஜையை, வரலட்சுமி பூஜையை கண்டிப்பாக செய்யலாம். அதனால் கலசம் வச்சு நாங்கள் பூஜையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரே வருஷத்தோடு முடிக்க முடியாது. குறைஞ்சது 3 வருஷம் செய்யணும், அல்லது 5 வருஷம் செய்யணும், அல்லது 9 வருஷம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. படம் வச்சு பூஜை செய்கிறவங்க 1 வருஷத்தோடு கூட நீங்கள் அந்த பூஜையை முடிச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அதனால் இப்போ நீங்கள் இந்த பூஜையை செய்யும்போது நீங்கள் இப்போ கலசம் வச்சு செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க. இதுக்கு அடுத்தது ஆண்கள் இந்த பூஜையை செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம். வீட்டில் ஒரு படம் வச்சு தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு படைச்சு ஆண்களும் இதை செய்யலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களோடு சேர்ந்து ஆண்களும் செய்யும் பொழுது குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்பட வேண்டும், குடும்பத்தில் வறுமை என்பது இல்லாமல் இருக்க வேண்டும், வருமானத்துக்கு என்றைக்கும் குறைவு இருக்கக்கூடாது, நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்களும் இந்த பூஜையை கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். இப்போ விரதத்தை தவிர்க்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, பால் கொடுக்குற சின்ன குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பால் கொடுக்குற தாய்மார்கள் இருப்பாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் இருப்பாங்க, அடுத்தபடியாக நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க இருப்பாங்க. இவங்கனாலெல்லாம் விரதம் இருக்க முடியாது. அதனால் அவங்க விரதத்தை தவிர்த்து விட்டு பூஜையில் கலந்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த கடவுளுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ விரதம் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, முதல் நாள் சாயங்காலமே வெறும் பாலும் பழமும் எடுத்துக்கணும். மறுநாள் காத்தால 6 மணிலேருந்து சாயங்காலம் அந்த பூஜை முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தான் அந்த விரதம் உங்களுக்கு முழுமை அடையும். இப்போ நீங்கள் வீட்டு பூஜை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் என்ன பண்ணணும்னா, நான் ஏற்கனவே கலச பூஜையை சொல்லிட்டேன். இப்போ வீட்டில் படம் வச்சு பூஜை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் எந்த லட்சுமி படம் வேணாலும் எடுத்துக்கோங்க. மகாலட்சுமியோ அஷ்டலட்சுமியோ இல்லை நாராயணரோட சேர்ந்த லட்சுமியோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. படத்தெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வைங்க. நல்லா வாசனை மலர்களை கட்டி அந்த படம் பூரா நல்லா அலங்காரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் பீஸ் வாங்கி அந்த படத்துக்கு சாத்துங்க. அது ஒரு ஆடையாக மாறிடும். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் மலர்கள் இவெல்லாம் வச்சுக்கோங்க. 108 போற்றி, ஓ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி 108 போற்றி நீங்கள் சொல்லி அந்த வழிபாடுகளை அந்த படத்துக்கு போட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் லட்சுமி அஷ்டகம் சொல்லலாம், லலிதா பஞ்சரத்தினம் சொல்லலாம், வரலட்சுமி பாடல்களை பாடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம். உங்களுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியும் அந்த ஸ்லோகங்களை எல்லாம் நீங்கள் சொல்லி என்ன பண்ணலாம், வழிபாடுகளை செய்யலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே படையில் பழம் பூ வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் வச்சுருந்துட்டு தூப தீப ஆராதனைகள் எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், படையில் கிளம்பி போகிறீங்க. இதுக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு வாங்கி சாமிகிட்ட வச்சுருப்பாங்க. சில பேர் கயிறுகளை அந்த நோம்பு கயிறு வீட்டிலேயே தயார் பண்ணுவாங்க. சில பேர் கடைகளில் வாங்கி வச்சுருப்பாங்க கயிறுகள்லாம். இந்த கயிறுகளை ஆண்கள் கையில் கட்டிப்பாங்க, பெண்கள் கழுத்தில் கட்டிப்பாங்க. அதனால் இந்த கயிறுகளை கட்டுறதெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா, உடனடியாக செய்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை வழிபாடுகள்லாம் முடித்து சாப்பிட்டதுக்கப்புறம் செய்கிறவங்களும் இருப்பாங்க. அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு யார் யார் பூஜையில் கலந்துக்கிறாங்களோ வீட்டில் அத்தனை சுமங்கலி பெண்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், மஞ்சள் குங்குமம் தாம்பாலம் கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த தாம்பூலம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய வழிபாடுகள் நிறைவு பெறும். அந்த தாம்பூலத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் பூ
அது இல்லாமல் ஒரு ஜாக்கெட் பீஸு ₹1 காயின் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுடைய வசதியை பொறுத்தது. நீங்கள் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக கொடுக்க மறக்கக்கூடாது. இதெல்லாம் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் வீட்டில் பூஜை பண்ண முடியல, இந்த வருஷம் தவிர்த்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். நீங்கள் பக்கத்தில் யார் வரலட்சுமி பூஜை எடுக்கிறாங்களோ அவங்க வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பூஜையில் கலந்துக்கலாம். கண்டிப்பாக அங்குள்ள அன்பர்கள் உங்களை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்று அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவும் முடியலையே, தவிர்க்க முடியாத காரணமாக இருந்ததுன்னா நீங்கள் பக்கத்தில் கோயில்கள் இருக்கும். அந்த கோயில்களில் போனீங்கன்னா கண்டிப்பாக வரலட்சுமி பூஜை அன்றைக்கி நல்ல பூஜை நடக்கும். அந்த பூஜையும் அந்த வழிபாட்டில் போய் கலந்துக்கிட்டு அங்கே கொடுக்குற அன்னதானத்தை சாப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக என்ன பண்ணலாம், இறைவனிடத்தில் உங்கள் குறைகளை சொல்லி அந்த குறைகளெல்லாம் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, வீட்டில் இப்போ நெய்வேதியம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கு இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க. பழங்கள் என்ன பழங்கள் வேணாலும் அன்றைக்கி நிறைய வாங்கி வைக்கலாம். பால் பாயசம் பண்ணலாம், சுண்டல் பண்ணலாம், அப்பம் பண்ணலாம், இட்லி பண்ணலாம், வடை பண்ணலாம். அது இல்லாமல் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், இதில் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலட்சுமி நோன்பு நம்ம வச்ச பண்ணாலே அன்றைக்கி நிறைய பக்தர்கள் நம்ம வீடு தேடி வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் அன்னம் தானமாக கொடுக்கறதுக்கு இது கண்டிப்பாக நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் தாய்க்கும் படைச்சு, தாய் படைச்சு அந்த அம்மா சாப்பிட்டதை நம்ம மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுனால பலன்கள் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நாங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறோம், சாயங்காலம் தான் பூஜையை செய்ய போகிறோம். அந்த நேரத்தில் பழம்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் வீட்டில் பட்சணங்கள் செய்வதற்கு நேரம் இல்லையே அப்படின்னு சொன்னால் கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு பால் எடுத்து என்ன பண்ணுங்க, காய்ச்சி வச்சுட்டு டம்ளரில் அதில் ஒரு ஏலக்காயை தட்டி போட்டு சர்க்கரையை வச்சு சாமிக்கு நைவேத்தியமாக படைங்க. நீங்கள் எதை அன்போடு கொடுத்தாலும் அந்த தாய் வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த அம்மா உங்களுக்கும் கண்டிப்பாக கருணை காட்டி நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை அந்த அம்மா நிறைவேற்றி வைப்பாங்கன்றது தான் உண்மையானது. இப்போது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வீட்டில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க. அவங்க காலில் கண்டிப்பாக சாமியை கும்பிட்டு அந்த அம்மாவை வணங்கினதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து நம்ம என்ன பண்ணணும், ஆசீர்வாதம் வாங்கணும். அதுக்கு அட்சதை கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சின்னவங்களுக்கெல்லாம் பெரியவங்க அன்றைக்கி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப 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 நல்லது. இப்போ புனர்பூசை அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். புனர்பூசைன்றது படம் வச்சு பூஜை செய்கிறவங்க வெள்ளிக்கிழமையில தான் வரலட்சுமி நோன்பு எப்பவுமே வரும். அந்த வரலட்சுமி நோன்பு வரும்போது அந்த வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சிட்டவங்க அந்த படத்தை தூக்கி வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பூஜை நிவர்த்தி ஆகிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்து அந்த இடத்துல மாட்டிட்டாங்கன்னா அந்த பூஜை நிவர்த்தி ஆகிடும். ஆனால் கலசம் வச்சா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ராகுகால யமகண்டம் பார்த்து தான் நம்ம நல்ல நேரத்தில் தான் அந்த கலசத்தை நம்ம ஞாயிற்றுக்கிழமை கலைக்க முடியும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாரும் செய்கிற மாதிரி முடிஞ்சிடும். சனிக்கிழமை காத்தால, சனிக்கிழமை சாயங்காலம் 2 நேரமும் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு வச்சு தூப தீப ஆராதனை காட்டி நம்மளால் முடிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லி 2 நேரமும் பூஜை பண்ணணும். சனிக்கிழமை காத்தாலையும் பண்ணணும், சாயங்காலமும் பூஜையை பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை காத்தாலும் அதே மாதிரி ஒரு நெய்வேத்தியம் பண்ணி வச்சு சாமிக்கு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மா காலில் விழுந்து வணங்கி, எங்கள் வீட்டில் நல்லபடியாக நீ எழுந்தருளியிருக்க, எங்களுக்கு எந்த விதமான குறையும் இந்த வருஷம் இருக்கக்கூடாது, சுபிட்சமாக நாங்கள் வாழணும், குடும்பம் அனைத்தும் தழைத்தோங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் அரிசி பானை இருக்கும் இல்லையா, அரிசி பாத்திரம் எதனா வச்சுருப்பீங்க, அதுக்குள்ளே அதை இறக்கி அந்த அம்மாவை அங்கேயும் போய் என்ன பண்ணணும், தாயே என்றும் எங்கள் இல்லம் மன மகிழ்ச்சியோடும் செல்வ வளத்தோடும் நோயற்ற வாழ்வோடும் நீ சொன்ன லட்சுமியாக எங்கள் இல்லத்தில் நீ வந்திருக்க, அது நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லி வணங்கி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அந்த கலசத்தை நீங்கள் கலைக்கணும். இந்த கலசத்துக்குள்ளே இருக்கிற அரிசியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அரிசியை நீங்கள் வெண்பொங்கலாவோ சக்கரை பொங்கலாவோ பண்ணி நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். இதனால லக்ஷ்மியினுடைய கடாட்சம் கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ தான் ஆசைப்படுவாங்க. அதனால் அந்த மாதிரி வாழ்வதற்கு அந்த பூஜைகள் நமக்கு பயனுடையதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூஜையிலே மிக சிறந்த பூஜையாக இது இருக்கிறதுனால, பெண்களுக்கு சிறந்த பூஜையாக இருப்பதனால திருமணம் ஆகணும்னு நினைக்கிற ஆண்களோ பெண்களோ யார் வேண்டுமானாலும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம். அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வறுமைக்கு வீட்டில் வறுமைன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த வறுமையெல்லாம் போயிடும்.
சில வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து கெட்ட சக்திகள் வந்து நிறைஞ்சிருக்கும். அந்த கெட்ட சக்திகளால் அவங்க எதை செஞ்சாலும் எல்லாமே அவங்களுக்கு வந்து தவறுதலாக தான் முடியும். அதனால் அந்த கெட்ட சக்திகள் எல்லாம் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பூஜையை அவங்க கண்டிப்பாக செய்யணும். அதனால் இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடும். வீட்டில் சகல சௌபாகியங்களும் கிட்டும், அனைவருக்கும் நலம் ஏற்படும். முக்கியமாக நோயற்ற வாழ்வதற்கு இந்த பூஜை வந்து வழிவகுக்கும். அதனால எல்லாரும் இந்த பூஜையை கடைபிடிக்கலாம். எளிமையான முறையில் கூட நம்ம இந்த பூஜையை செய்யலாம். படம் வச்சு நம்ம அன்னைக்கு வழிபாடு செய்யணும். ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் வழிபாடு செய்யணும். அப்படியும் வழிபாடு செய்ய முடியாத போனால் நம்ம ஒரு கோயிலில் போய் என்ன பண்ணணும், கண்டிப்பாக அன்னைக்கு வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பூஜை முடித்தவங்களும் சரி, பூஜையில் கலந்துக்கிறவங்களும் சரி, நம்மளால் முடிஞ்சதுன்னா டைம் இருந்தால் கண்டிப்பாக கோயில் வழிபாடுகளில் கலந்துக்கிட்டு அதுக்கு அங்கே அபிஷேகம்லாம் நடக்கும்ல சாமிக்கு, அந்த அபிஷேக பொருளை வாங்கி கொடுக்குறதோ இல்லை பூக்களை தொடுத்து கொண்டு போய் கொடுக்குறதோ, பூஜைக்கு தேவையான சாமானங்களை கொடுத்தாலும் நமக்கு அந்த வரலட்சுமியினுடைய அருள் நிச்சயமாக கிட்டும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களாம் எங்களோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வேறொரு தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன். அரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா. அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். ஓம் சாய். Subscribe to my channel and please press the bell icon for more videos.